ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் வெறும் வாக்குகளும் தொகுதிகளும் மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா அதிகமாக பரவி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய இளைஞர்கள் மற்றும் அனைத்து நண்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே விஜய் சார் இந்த அரசியல்ல வந்ததால கண்டிப்பா நான் பாக்குறேன், எல்லாருமே உற்று நோக்குறீங்க. என்னதான் இது பிரச்சனை, எப்பதான் அவர் ஹீரோவா போறாரு, அதாவது அரசியல் அவர் எப்பதான் ஹீரோவா போறாரு, அவர் நினைச்சது எப்ப நடக்க போகுது சொல்லி நீங்க எல்லாமே ஆர்வமா இருக்கிறீங்க. ஆனா என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரு முழு மெஜாரிட்டி அவருக்கு தராதாலதான் இந்த சிக்கல்ல இப்ப அவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கே எவ்வளவு சிக்கல் அப்படின்னா, ஆட்சி நடத்துறதுல எவ்வளவு சிக்கல் இருக்கும் அப்படின்றத நீங்க உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு முள்கிடம், பதவி என்பது ஒரு முள்கிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் இன்னும் போக போதான் தெரிஞ்சுப்போம். இப்ப ரொம்ப பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வெற்றி பெற்றார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு. இன்னைக்கு ஆட்சி அமைக்கல கஷ்டப்படும் போது தான் அதனுடைய வலி என்ன, வேதனை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரணமா சினிமா நடிகரா இருந்தவர் அரசியலுக்கு உங்களுடைய, அதாவது இந்த தாவேக்கா நண்பர்களுடைய அந்த ஒரு அவங்களுடைய அந்த தொடர்களுடைய ஒரு எழுச்சியால தான் என்ன பண்றாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவர் இந்த அளவுக்கு நீங்க எடுத்து வந்ததே தாவேக்கா நண்பர் செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம். நமக்கு என்னதான் எதிர்மறையான கருத்து இருந்தா கூட அந்த ஒரு விஷயம் நம்மளால பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நமக்கு எல்லா கட்சி மேலேயும் ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கும், ஒரு ஆதரவு இருக்கும். அந்த வகையில தாவேக்கா எப்படி அந்த ஆட்சியை பிடிச்சாங்க, எப்படி உள்ள மெஜாரிட்டி எப்படி இந்த தொகுதியில பெற்றாங்க அப்படின்றதுல எனக்கு எதிர்ப்பு இருக்கு. ஆனா அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எதிர்ப்பா இருக்கு. இந்த மாதிரி அரசு இதுக்கு பிறகு அவரு முதலமைச்சர் ஆயிடுறாரு. எப்படி இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர், எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. அதுல நீங்க எல்லலும் சந்தேகப்பட வேணாம். நிச்சயமா தாவேக்கா அவருடைய முதல்வர் பதவி கண்டிப்பா அவர் இது பண்ணிப்பாரு. நீங்க சி ஜோசப் விஜய் எனும் நான்ற வார்த்தைங்க கண்டிப்பா கேட்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கவர்னர் என்ன செய்ய முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இப்ப அவர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், இவர் பண்ண பெரிய தப்பு என்னதான் கவர்னர் இருந்தாலும் இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு நீதி நியாயம் நடக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. அரசியல்ன்றது ஏகப்பட்ட நரிகளும் புலிகளும் வாழக்கூடிய இடம் தான் அரசியல். அது ஒரு காடு மாதிரி. நம்ம சொல்றதெல்லாம் நீங்க இன்னும் போக போக பார்ப்பீங்க. இத்தனை இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்களா எனக்கு தெரியாது. அந்த காரணத்தால் தான் சொல்றேன், அரசியல் அப்படின்றதே ஒரு காடு, ஒரு பெரிய ஃபாரஸ்ட். அங்க வெறும் மான்களும் முயல்களும் வாழ, அங்க பெரிய பெரிய சிங்கங்களும் நரிகள், மெயின் நரிகள். நரிய சொல்றோம் அப்படின்னா அதுதான் ஒரு ஒரு பிளானையும் பண்றது நரி. நரிதான் ரொம்ப புத்தியை பயங்கரமா யூஸ் பண்றது நரி. அது மாதிரி பல நரிகள் நிறைந்த இடம் அரசியல். அதுல நம்ம உடல் பலமும் உள்ள பலம் மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பா விஜய் சாருக்கு அதற்கான, ஏன்னா அவர் வாக்கு வாங்க பார்த்து நான் அசந்துட்டேன். குழந்தைகளை உட்பட்டு எல்லாருக்கும் யார் யாரை எப்ப தட்டணும், எந்த நேரத்துல எதை பேசணும் சொல்லி எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப கிளீனா அவங்களுடைய ரசிகலை அடிச்சு வச்சு இந்த இடத்துக்கு நின்றார். ஸோ அவருக்கு அதெல்லாம் திறமா இல்லைன்னு நம்ம சொல்லவே விரும்பல. அது காலத்தின் கட்டாயம் கொஞ்சமா கத்துப்பாங்க. இப்போ அவர் அரசியல்ல ஆட்சி அமைக்கிற அப்படின்னா கவர்னர் என்ன செய்ய முடிவு செய்கிறாருன்றத ஃபர்ஸ்ட் நீங்க அதை திங்க் பண்ண. இப்ப நீங்க கவர்னர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறீங்கன்னா, கவர்னர் யாருடைய கையாளுறது உலகத்துக்கே தெரியும். அது மத்திய அரசின் திரு அமித்ஷா மற்றும் திரு மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். மத்திய அரசின் அவரால் நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர், அவரால் நியமிக்கப்பட்ட கவர்னர். இவருக்கு என்ன வேலை, கவர்னருக்கு என்ன வேலை? கவர்னருக்கு இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சரியான அரசாங்கத்தை அமைக்க வேண்டியது கவர்னரின் வேலை. அப்ப அவர் என்ன பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனோட ரிப்போர்ட் பிரகாரம் எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் முதல் வெற்றி பெற்ற கட்சி எல்லாமே லிஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுல நம்ம போய் அணுகணும்னு அவசியமே கிடையாது. அவர்கிட்ட எல்லா கடிதமும் வந்ததுக்கு அப்புறமா அவரே எடுத்து பார்த்துட்டு, தாவேக்கா அப்படின்ற கட்சியில் 107 பேர் எம்எல்ஏவா இருக்காங்க. அந்த கட்சியோட சிம்பிளோட அந்த கட்சியோட தலைவர் அழைக்கிறாரு. அழைக்கும் போது நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்க ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் முதல்ல அது கவர்னர் கன்வின்ஸ் ஆகுறாரு. 107 பேர் தான் இருக்காங்க, மிச்சம் எல்லாருமே உங்களை எதிர்த்து வாக்களிச்சுட்டா அந்த சட்டமன்றம் கலைஞருமே. இது தொங்கு சட்டசபையா இருக்கு, ஒரு பெரிய சட்டசபையா இருந்தா பரவாயில்ல. இந்த தொங்கு சட்டசபையில நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது அதை நீங்க 118 எடுக்கல, 107 தான் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி குறைவா எடுக்கும் போது உங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தன்னோட சந்தேகத்தை அவர் கேட்கலாம். எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. எதை செய்யக்கூட நான் கடைசியா சொல்றேன், கேட்கலாம். கேட்கும் போது இந்த 107 தொகுதியில பெற்ற கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இந்த காரணத்துக்காக நான் இதெல்லாம் நான் செஞ்சிருவேன், இப்படி பண்ணிடுவேன், அதனால என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற பதில் கவர்னருக்கு கன்வின்சிங்கா இருந்தால், கவர்னருக்கு ஒரு
ஏற்புடையதாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா சரிங்க நீங்க வந்து அது வந்து கவர்னருடைய இப்ப ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னா ஜட்ஜ் வந்து நம்ம 2 பேர் சொல்றதை கேட்கிறோம். கேட்டு அவருக்கு வந்து என்ன வரும் ஒரு மைண்ட்ல வந்து ஒரு மைண்ட் செட் வரும். சரி இது செய்யலாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த தீர்ப்பு கிடைக்கும். அதே மாதிரிங்க கவர்னரை கன்வின்ஸ் பண்ணாதான் அந்த பதவி ஏற்கும் ஒரு விஷயம் வந்து நடக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ஹைகோர்ட்டுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் எங்க போனாலுமே அவங்க கவர்னருக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஆட்சி அமைக்க அவர் அழைங்கன்னு சொல்லுவாங்க தவிர டைரக்டா ஹைகோர்ட்டோ எந்த கோர்ட்டுமே டைரக்டா கட்சி நீங்க போய் அங்க போய் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கவர்னர் வந்து என்ன பண்ணலாம், கைட் பண்ணலாம், இதை பண்ணுங்க நான் ஆர்டர் பண்றேன், இந்த மாதிரி தாவேக்கா வந்து நீங்க வந்து ஆட்சி செய்ய அலோவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர நீ டைரக்டா போய் சட்டமன்றத்தை போய் பண்ணுன்னு சொல்ல முடியாது. தமிழக சட்டமன்றத்துக்கு வந்து தலைவரே யாருன்னா நம்முடைய கவர்னர் தான், தமிழக கவர்னர் தான். அதை வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ கவர்னர் வந்து கன்வின்ஸ் ஆகணும். இந்த பத்திரிகையில மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சும்மா தேவை இல்லாததெல்லாம் மக்கள் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்வதை வந்து ரொம்ப தெளிவா சொல்ல கத்துக்கணும் இந்த ஊடகங்கள். கரூர்ல இருந்து நானும் பாக்குறேன். அடுத்து 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 தொடர்ந்து இதை போன்ற பொய் பிரச்சாரங்களை வந்து பல சேனல் வந்து உட்கார்ந்து கொண்டு அங்க இருக்கும் அறிவுஜீவிகள் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. மக்கள் மனசுல இருந்து ஒரு தவறானதை வந்து விதைச்சிட்டே இருக்கிறாங்க. அது வந்து தமிழகத்துல இருக்கிற எல்லா கட்சியுமே பெரும்பாலும் பண்றாங்க. நான் இன்னைக்கு காலையில இருந்து பாக்குறேன். எந்த எந்த யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா கவர்னர் செய்வதில் உள்ள அதான் அவர் செய்யற தவற நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுவும் வந்து ஒரு சட்டத்துல ஒரு இடம் இருக்குன்னு கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. இளைஞர்கள் வந்து ஒரு சரியான ஒரு பாதை வந்து சொல்லணும். சொன்னாதான் இதுதான் அரசியல்ன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஃபர்ஸ்ட். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கவர்னர் செய்த தப்பு தப்பு தப்பு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்க இங்க இருக்கிற எல்லாருமே. தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி வார்த்தையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கேட்கிறாரு, கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இவர் இருக்குன்றாரு. இல்லைங்க நான் ஃப்ளோர்ல தாங்க என்கிட்ட 118 எம்எல்ஏட ஆதரவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் ஃப்ளோர்ல வந்து நான் பேசி கொண்டு நான் என்ன பண்றேன், அந்த சட்டசபையில பேசி நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவேன். மத்த எம்எல்ஏக்கள் வந்து எனக்கு ஆதரவு வந்து நான் திருப்பிடுவேன். ஸோ எனக்கு அந்த அமைச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு அவங்க அவங்க பேசுறதுலாம் இருக்கு. ஆனா இவர் அந்த 112 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குன்னு அப்ப எடுத்துட்டு வா அப்படின்றதான் சொல்லுவாங்க. என்ன கேள்வியோ அதுக்குதான் பதில் அப்படின்வாங்க. இப்ப நீங்க எப்படிப்பா பண்ணுவேன் அப்படின்னா 112 எம்எல்ஏ ஆதரவு எனக்கு இருக்கு, நான் அங்க நிரூபிப்பேன், அது இப்ப எடுத்துட்டு வா அப்படின்றாரு. ஸோ இது வந்து தவறா சரியான்றது நம்ம கடைசியா பார்ப்போம். ஆனா இதை வந்து கவர்னர் வந்து ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆகணும். இப்ப நம்ம தாவேக்கா என்ன பண்ணிடலாம், இப்ப அரசியல் நம்ம சொன்ன இது அரசியல் அங்க எல்லாமே நரிக்கணும் புலிகளும் வாழணும்னு சொன்னேன். அப்ப இவர் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்றது நம்மளுக்கு தெரியல. ரொம்ப வேகமா வந்து திமுக வந்து வெளில வந்து நம்முடைய தாவேக்கா வந்து கப்பிட்டாங்கன்னு சொன்னோம். தாவேக்கா வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே வந்து காங்கிரஸ் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அதை திருப்பி பாருங்க. காங்கிரஸ் வரதால தாவேக்காக்கு என்ன பிரச்சனை நான் போட்டிருக்கிறேன். அதேதான் இப்ப நடக்குது. அவசரமா வர இப்ப நீங்க ஒண்ணு அதிமுக இப்ப ரெடியா இருக்குப்பா, ஒரு 20 எம்எல்ஏ எடுத்து வந்து 40 எம்எல்ஏ வந்து நான் வந்து கடன் வந்து நம்ம தாவேக்காக்கு ஆதரவு தரலாம், உடனே அதை வாங்கிட முடியாது. அது அதிமுக வந்து என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு வரும்னு சொல்லி யோசிக்கணும், நரித்தனமா யோசிக்கணும். யோசிச்சாதான் அதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும். இப்ப காங்கிரஸ் வந்து எப்ப நீங்க சேர்த்துக்கலாம்னா அந்த ஃப்ளோர் டெஸ்ட் வரும்போது நீங்க வந்து சேர்த்திருக்கலாம் அமைதியா. நீங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்ப நீங்க 107 எம்எல்ஏகள் ஆதரவு கொடுத்துட்டு முதல்ல அப்ப காங்கிரஸ் வரதோட இல்ல நாங்க இப்பத்தி உங்களை சேர்த்துக்கிற மாதிரி இல்ல, நம்ம சட்டமன்ற ஒரு முதலமைச்சரா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அதான் நரித்தனம் அப்படின்றது. நம்ம முதலமைச்சரா நீங்க தேர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுதுன்னா சட்டமன்ற அதாவது சபாநாயகருடைய கையில வந்து மாட்டிக்குது. அப்ப சபாநாயகர் எதை செஞ்சாலுமே கேள்வி கேட்க நீதிபதிக்கே அங்க வந்து வேலை கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அது சபாநாயகரோட பவர். அப்ப நீங்க கொஞ்சம் அவசரப்படாம நான் 107 பிஜேபி சொல்றதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு நரித்தனம் நான் வந்து இது சொல்ல லைட்டா அந்த நரித்தனத்தோட யூஸ் பண்ணிட்டு பிரெயின் யூஸ் பண்ணிட்டு உள்ள நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பிஜேபியோட ஒரே அஜெண்டா வந்து என்னன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் தான் அவங்களுக்கு ஏன் பிரச்சனைனா மத்தியில வந்து வேலை செய்யும்போது காங்கிரஸ் பெரிய பிரச்சனை அப்படின்றதுனால இது அரசியல். நான் திரும்பவும் சொல்றேன், இது அரசியல். இது அரசியலா தான் நீங்க அணுகணும். நியாய தர்மத்துக்குலாம் இங்க வேலையே கிடையாது. எல்லாத்துக்குமே சட்டத்துல இடம் இருக்கு. அலோவ் பண்ணாலும் சட்டத்துல இடம் இருக்கு, அலோவ் பண்ணாலும் சட்டத்துல இடம் இருக்கு. ஒரு ஓட்டை இருக்கு, எல்லா சட்டத்துலயும் ஓட்டைகள் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய பிரெயின் அங்க யூஸ் பண்ணா நீங்க பண்ணணுன்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ கவர்னர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்துடலாம் மறுபடியும். அப்ப கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா காங்கிரஸ் உள்ள வந்தோடனே மேலிடத்துல இருந்து வந்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு வந்து மேலிடத்துல கண்டிப்பா உத்தரவு வரும். தப்பு பண்ண மாட்டிக்கினாரு அவரு, நீங்க காங்கிரஸ் உள்ள எட்டுன்னு வராதான் அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவளை டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கவர்னர் என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்றாரு, இப்ப நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க 112 எம்எல்ஏ ஆதரவு எடுத்துட்டு வாங்க, 2 தடவை 3 தடவை 4 தடவை 10 தடவை போனா கூட சரிதான், அவர் பாடின பாட்டியா தான் பாடுவார். ஏன்னா மேலிடத்துல இருந்து அவருக்கு ரிப்போர்ட் வந்துச்சு 112 எம்எல்ஏக்கள் வேணும்னு சொல்லிட்டு.
இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தாவேக்கா பத்தி பேசும்போது சொன்னோம், அவங்க ரொம்ப ஆஷா நடந்துக்க மாட்டாங்க அகேன்ஸ்ட் பிஜேபி, நல்லா பயங்கரமா பேச மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அது பிஜேபியை பார்த்து இவர் பயப்பட பயப்பட விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் வந்து அந்த எதிர்முகாமில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இவரை பார்த்து வர்றதுக்கு வந்து பயப்படும். ஏன்னா இவர் இதுக்கே இப்படி பயப்படுறார், திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு யோசனை வந்து இதுல வர மாதிரி பண்ணிட்டாரு. இப்ப கவர்னருக்கு வந்து சப்போஸ் இவர் வந்து 118 எம்எல்ஏட ஆதரவு தரலாம், வேற எதனா ஆப்ஷன் இருக்கு. ஆனா 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 112 எம்எல்ஏக்களோட ஆதரவை தராததான் கவர்னர் வந்து விரும்புறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா இவரு இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள இவரு ஒரு ஒரு பேச்சுக்கு 112 எம்எல்ஏக்கள் அவர் காட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு, வராரு கொள்றாருன்னா 11ஆம் தேதி என்ன ஆகும் அப்படின்னா கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து பிரகடனப்படுத்தப்படும். கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எல்லா சட்டங்களையும் வந்து தமிழகத்துக்கு எதிரான ஏற்கனவே பல சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கும், அந்த சட்டங்களை வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து பாஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே உடைய சப்போர்ட்டோட நீங்க வாங்க அப்படின்னு பின்புறமா என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஏடிஎம்கே ஆல்ரெடி பிஜேபி உடைய சப்போர்ட்டா இருக்கிறதுனால அந்த வழியில வந்து இவங்க வந்து நம்ம தாவேக்கா வந்து துன்புறுத்தலாம், தாவேக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். மூன்றாவது, அவர் ஆல்ரெடி ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த எதுவுமே நடக்கலன்னா 2வது பெரிய கட்சியான திமுக கூப்பிட்டு நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா திமுக நான் எதிர்கட்சியா தான் இருக்க போறோம், ஆட்சி அமைக்க முயற்சி செய்ய போதுன்னு சொல்றதால அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு தாவேக்காக்கு. மூணாவது வந்து அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் அதிமுக நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி போய் கோரலாம். கோரும்போது அதிமுகவுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் பார்ப்பாரு. இது எதுவுமே இல்லாத பட்சத்துல கண்டிப்பா கவர்னர் ஆட்சியை இம்போஸ் பண்ணுவாரு. அப்ப சில கட்சிகள் வந்து தானா முன் வந்து ஏன்னா எம்எல்ஏ ஆயும் பிரோஜனம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சில பேர் முன் வந்து கண்டிப்பா தாவேக்காவுக்கு வந்து ஒத்துழைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்னர் முன்னாடி இருக்கக்கூடிய இத்தனை விஷயமே வந்து கவர்னர் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கடைசியா அவர் செய்வது சரியா தப்பா அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் எல்லாத்துலயுமே வந்து ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளை பூந்து எழுந்து வெளில வரதா அரசியல் கட்சியினுடைய ஒரு பெரிய பலமே. சோ கவர்னர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்றது வந்து மேலிடம் என்ன சொல்லுதோ அந்த முடிவை எடுக்க போறார். ஏற்கனவே இந்த சசிகலா அவங்க மேட்டர்ல வந்து திருமதி சசிகலா அம்மாவுடைய மேட்டர்ல இந்த மாதிரிதான் வந்து கவர்னர் எப்படிலாம் பண்ணாருன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே வகையான ஒரு ஃபாலோ அப் தான் திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கிற மாதிரி சொல்லி தெரியுது. 2-3 கேஸ் எல்லாம் வேற தட்டி தூக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் தான் பார்க்கணும், கவர்னர் வந்து என்ன செய்ய முடியும்னா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம்.